புதிய குற்றவியல் சட்டங்களின் முக்கிய அம்சங்கள். 1. சம்பவங்களை ஆன்லைனில் புகாரளித்தல். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு செல்லாமல் மின்னணு தகவல் தொடர்பு மூலம் சம்பவங்களை புகாரளிக்க முடியும். இது புகாரளிப்பதை எளிதாகவும் விரைவாகவும் செய்யும். இதன் மூலம் காவல்துறையின் உடனடி நடவடிக்கையை எளிதாக்கும். பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் பிரிவு 173. 2. 0 அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் எந்தவொரு நபரும் அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்தவொரு காவல் நிலையத்திலும் FIR பதிவு செய்யலாம். இது சட்ட நடவடிக்கைகளை தொடங்குவதில் ஏற்படும் தாமதங்களை நீக்கி குற்றங்களை உடனடியாக புகாரளிப்பதை உறுதி செய்யும். பிஎன்எஸ் பிரிவு 173. 3. FIR இன் இலவச நகல். பாதிக்கப்பட்டவர்கள் FIR இன் இலவச நகலை பெறுவார்கள். அதன் மூலம் அவர்கள் சட்டச் செயல்பாட்டில் பங்கேற்பதை உறுதி செய்வார்கள். பிஎன்எஸ் பிரிவு 173. 4. கைது செய்யும்போது தகவல் தெரிவிக்கும் உரிமை. கைது செய்யப்பட்டால் ஒரு நபர் தனது நிலையைப் பற்றி அவள் விரும்பும் எந்தவொரு நபருக்கும் தெரிவிக்க உரிமை உண்டு. இது கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடி உதவி மற்றும் உதவியை உறுதி செய்யும். பிஎன்எஸ் பிரிவு 36. 5. கைது தகவல் காட்சி. கைது விவரங்கள் இப்போது காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமையகங்களில் முக்கியமாக காட்டப்படும். இதனால் கைது செய்யப்பட்ட நபரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முக்கியமான தகவல்களை அணுகுவதை எளிதாக்குகிறது. பிஎன்எஸ் பிரிவு 37. 6. தடயவியல் சான்றுகள் சேகரிப்பு மற்றும் வீடியோ பதிவு. வழக்கு மற்றும் விசாரணையை வலுப்படுத்த தடயவியல் நிபுணர்கள் கடுமையான குற்றங்கள் நடந்த இடத்திற்குச் சென்று ஆதாரங்களை சேகரிப்பது கட்டாயமாகிவிட்டது. மேலும் குற்றம் நடந்த இடத்தில் சாட்சியங்கள் சேகரிக்கும் செயல்முறை சாட்சியங்களை சிதைப்பதை தடுக்க கட்டாயமாக வீடியோ படம் எடுக்கப்படும். 7. விரைவான விசாரணை. புதிய சட்டங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களின் விசாரணைக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. புகார் பதிவு செய்யப்பட்ட 2 மாதங்களுக்குள் விசாரணைகள் முடிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. பிஎன்எஸ் பிரிவு 193. 8. பாதிக்கப்பட்டவர்களுக்கான முன்னேற்ற அறிவிப்புகள். பாதிக்கப்பட்டவர்கள் 90 நாட்களுக்குள் தங்கள் வழக்குகளின் முன்னேற்றம் குறித்த வழக்கமான அறிவிப்புகளைப் பெற உரிமை உண்டு. இந்த ஏற்பாடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கும் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும். இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்கும். பிஎன்எஸ் பிரிவு 193.